மச்சானுக்கு அச்சாரதான் தந்தாயில கண்டலதான் சந்தோஷமா வாழ மாட்டேன் இது கண்ணா பின்னா காதலாகலாம். நன்றி சொல்லவே உனக்கு என் மன்னவா வார்த்தை இல்லையே, தெய்வம் என்பதே எனக்கு நீ அல்லவா வேறு இல்லையே. ஆத்தாடி ஆத்தாடி என் புள்ள காத்தாடி. கிழவிக்கு என்னாச்சு? கிழவே என் புள்ள சின்ன எறும்பு கடிச்சாக்கு தாங்க மாட்டானே, கத்தி எடுத்து போடுவேன். ஏன் கிழவி எறும்பு கடிச்சா அடிச்சு நசுக்கி எரியாம ஏன் கத்திட்டு கிடக்கணும்? ஏன் கத்துறாரு? என்ன கிழவி லூசுத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? என் புள்ள ஒரு நாலு காதுக்குள்ள எறும்பு போயிருச்சுன்னு கத்துனா கத்து இருக்குதே, ஊரே ரெண்டா போச்சுப்பா. ஏ லூசு கிழவி, யார் காதுக்குள்ள எறும்பு போய் கடிச்சாலும் குடு 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 உருட்டுறதே எல்லாரும் கத்ததே செய்வாங்க. அதுக்கு என்னப்ப சும்மா இருமுடி, ஒரு ஈ கடிச்சாலும் தாங்காது. என் பிள்ளைய பொத்தி பொத்தி வளர்த்தேன் எத்தியா, அவனை வேலைக்கு போ ராத்திரி வேலையை பாரு பகல் வேலையை பாருன்னு ரசத்தே இல்லாம வேலையை வாங்கி பத்தியா கால் கையில வலிக்குதுன்னு ஓஞ்சு போய் கிடக்குறேன். வந்து ஒழுங்கா சமைச்சு கொடுக்குறியா? சமைச்சு அனுப்புறியா? மட்டும் இப்படி தூக்கு செடியில போட்டு கொடுக்குறியா? நேரத்துக்கு ஒரு நாள் வரேன் சாப்பிட, ஒரு நாள் வராம பழசையும் பட்டினிமா கிடக்குறேன். உனக்கு காசு தான் முடி முக்கியம், உனக்கு வேலை தான் முடி முக்கியம். என் பிள்ளை நல்லா இருக்கணும்னு பெத்த தாய் நினைக்கிற மாதிரி கட்டிட்டு வந்தவ நீ நினைக்கிறியா? காசு பணம் கொண்டாந்து தந்துட்டா உனக்கு போதும். ஏ கேடி, சும்மா கால் வலிக்குதுன்னு சொன்னா உடனே இதுதான் சும்மா வேலை பார்க்கறவங்களுக்கு காலையே அசந்துதே வரும், சோதனை போய் வரும். அதுக்கு என்னப்ப அதுக்கே போய் அழுதுகிட்டு இருக்க? பெத்த தாய்க்கு துடிக்கிற மாதிரி இவளுக்கு துடிக்குதா? எப்படி உட்காந்துக்கிட்டு சாவட அதை பேசிக்கிட்டு இருக்கா? என் பிள்ளை காலை வலிக்குதுன்னு சொல்றானேன்னு கவலைப்பட்டு போய் கிடக்குறேன்னா நெஞ்செழுத்த காரிக்கு எம்புட்டு துணிவா பேசிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கா? பெத்த தாய் தான் என்னைக்கா இருந்தாலும் கட்டுனவா என்னைக்கு காலு நெஞ்ச காரிதான். வீணா போன கிளவிக்கு இப்ப என்னதானா பிரச்சனை? கிளவி பாசத்தை காமிக்கிற நேரத்துல பாசத்தை காமிக்க மாட்டாங்க. இருக்கும் போதே என்னைக்காவது அமாவாசை பௌர்ணமி போது உங்களுக்கு லூசு பிடிச்சு போறோம். அன்னைக்குதான் ஓவர் பாசம் வந்து அழுதுகிட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்க வீட்டுல பிரச்சனை. இங்க ஆத்தா அழுதவனையே மயம் வந்து நிக்கிறாப்ல. கிளவி இங்க பாரு, உன் மயம் நல்லாவே வந்துட்டாப்ல பாரு கிளவி. என் பெத்த மயம் வந்துட்டானா, என் சுருளி ராசி வந்துட்டானா, புள்ள சோர்ந்து போய் போனானே. என் வாயா சொல்லி என்னமோ உடம்புல சோர்வா இருக்குது அசதியா இருக்குன்னு சொன்னியா? கிளவி உட்காந்துக்கிட்டு ஆளுந்துட்டு உட்காந்துக்கிட்டு இருக்குது. ஏயா சோறு போடவா? சோறு சாப்பிடுறியா? இப்ப சரியா போச்சா? நல்லா இருக்கியாயா? இப்ப மேலுக்கு நல்லா இருக்குதா? நீ காலையில சோர்ந்து போனவன ஆத்தாவுக்கு மனசே பதறி போச்சியா? அவ கிடக்குறா அவன் பாசம் இல்லாதவ கிடக்குறா. துடிச்சு போய் ஆத்தா பத்துல பச்சை தண்ணி விடாம உட்காந்துருக்கையா? உன் யாவுகமா போன புள்ள திரும்பி வர காணாமன்னு. இந்த பாச போராட தாங்க முடியலையே. ஏன் கிளவி வேலை வெட்டிக்கு போறவங்களுக்கு கால் கை வரும், முதுகலி வரும், எல்லாமே வரும், தலைக்கணம் வரும், ஏன் காய்ச்ச கூட வரும். அதுக்கே எப்படி இந்த அக்கா போற அடிச்சுக்கிட்டு இருக்க நீ? விடு கிளவி, வந்து சாப்பிட்டுட்டு கையால கழுவி சாப்பிட்டுட்டு சும்மா இருக்கிறவள முடியாம படுக்க போட்டு போகலையே நீ பண்ற வேலையில. ஏன்டா தம்பி இப்ப எப்படியா இருக்குது? ஊசி போட்டாங்களையா, மாத்திரை வாங்கி முழுங்கனியா? இப்ப பரவாயில்லையா? யோ அம்மா நீ போமா, ஒண்ணுமில்லம்மா. கொஞ்சம் சத்து குறைவா இருக்குன்னு சொல்லிவிட்டு சத்து ஊசி எல்லாம் போட்டிருக்காங்க. 2 நாள் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க, எல்லாம் சரியா போயிருமனு. ஏன் சொல்லி சத்து ஊசி போட்டாங்களுக்கு நல்ல மேல எல்லாம் அசதியா வருது வலிக்குதுன்னு சொல்லிட்டு இன்னொரு ஊசி ஒன்று குத்தி இருக்கலாம்ல. வலிக்குதோயா? ஊசி போட்டது வலிக்குதோ? ஆமா வனரோசா, நர்ஸ் தான் ஊசி போட்டாங்க, வலிதான் ஒன்றும் இல்லப்பா. சரியா சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டா எல்லாம் சரியா போயிடும். அதுக்குள்ள இந்த கிளவி ஊரையே கூப்பிட்டு போறோம். மாங்காய் முருங்காய் வாங்கிட்டு வர சொன்ன சொல்லி வாங்கிட்டு வந்தீங்களா? அது வந்து அது ஆமா, நர்ஸ் ஊசி போட்டது மட்டும் வலிக்காது. நான் ஏதாவது வீட்டுக்குள்ள பொருள் ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லிட்டா மட்டும் வலிச்சிரும். வீட்டுல ஒரு காயும் இல்ல வாங்கிட்டு வந்துறியா சொல்லி 500 ரூபாய் கொடுத்து விட்டனா இல்லையா? அப்புறம் ஒண்ணுமே வாங்கிட்டு வந்தா என்ன அர்த்தம்? என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. வீட்டுல பொருள் ஒரு காய்கறி இல்லாட்டி என்னதான் சமைக்க வரதா சமைக்கிறது. இந்த சோறாக்கி வச்சிருக்கேன், அப்படியே தண்ணியை ஊத்தி கஞ்சியை குடிச்சாலும் சரி, ஆத்தல மேல நீங்க என்ன வேணாலும் சரி. நான் கருவாட்டுக்கு சுட்டு தின்னுங்க, கஞ்சியை போட்டு இல்லாட்டி வெங்காயத்தை உரிச்சு போட்டு தின்னுங்க. காய் இல்லாட்டி நமக்கு ஒரு குழம்பு வைக்க முடியாது. என்னத்தான் வைக்கிறதா? அவத்தியா பிள்ளைக்கு முடியலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், காய் வாங்கிட்டு வரலைன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு போறவள. நீ வாயா, ஆத்தா ஏதாவது ஒரு புளி எலிய பிசைஞ்சு தர்றேன் சாப்பிடுவோம். நீ வா, அவ கிடந்துட்டு போறா கழுத. கத்துறா அவத்தியா கத்துறா. காய் வெட்டு வரலையா? காய் பேசாம போமா. அவளே கத்திட்டு போற, நீ வேற போமா. வரேன். மதுரா குடுங்க குடுங்க நீ நையாண்டி பாட்டு பாடு, குருதி
போடாத ஆட்டம் போடு. இந்த மண்ணு மணக்குற மல்லிகைப்பூ எங்க மனச எடுத்து சொல்லும். எங்க நின்னு ரசிக்கிற ஊரு சனம் இந்த தேர இழுத்து செல்லும். போடே போடே. நெட்டு ஆடாத நெட்டு, ஒழுங்கா வேலை பாரு நெட்டு. பிடிக்க முடியல, விழுந்துட போற. ஐயோ ப்ரூஸ், ஒரு வீட்டுல விசேஷம்னா ஆடி பாடி களகட்டி இப்படித்தான் வேலையை பார்க்கணும். அப்பதான் ஒரு ஸ்வீட் மெமரியா மறக்காம இருக்கும். இல்லாட்டி 10 மறந்து போயிரும் ப்ரோஸ். என்ன பிரச்சனைங்களா ஒரு ஆம்பளைன்னு சொல்லிக்கிறாதே வெளியிலலாம். பொண்டாட்டி விழுக போனா முடியாது, பிடிக்கணும்ல. தன பிடிக்கணும்ல. அப்படி பிடிக்காதவெல்லாம் ஒரு ஆம்பளை ஆக்கலாம். ஆமா இப்படி துப்பத்தவனா இருக்கீங்களே. அப்படிங்கிற இடுப்புல இருந்து கையடியா ஆடி படணும்னு சொன்னோடனே ஆசைப்படுற ஆசைய அவளுக்கெல்லாம் இருக்காளுயா, கிண்டல் பண்ணுவையா, கையடியா. போனட்டு இந்த ஆடிப்பாடி மெமரிஸா இருக்கணும்னு சொன்னேன். அப்ப இதுவும் மெமரிஸ் தானே. கூசுதியா கூசுதியா. உன்னைய விட மாட்டேன் நெட்டு. புருஷ் அப்படியே முகர் கட்டில குத்தி போயிருவேன், கண்ணாடி உடஞ்சு போயிடும். அதுக்கு 1000-2000 செலவு வேற வைக்கணும். சிரிக்கிறாளுயா. விடியா புருஷ். நெட்டு அடியே நெட்டு, இது உன் மகளுக்கு பேர் வைக்கிற விழா. திரும்ப 2வது வளகாப்பு விழாவை மாத்தி போடாதீங்க. இறங்க முடியே. எப்போதுமே வளரோசாக்கு கிண்டல் தான். என்னடி நெட்டுக்குட்டி, என்ன உன் வீட்டுக்காரர் வெக்கப்பட்டு ஓடுறாரு? அடியே வனரோசா, விவஸ்தை கட்டவளே, ஒரு ஆம்பளையே வெக்கப்பட்டு சிரிச்சுட்டு போற அளவுக்கு இருக்குன்னா நீ எந்த அளவுக்கு பேசிட்டு பேச்சு. ஆளுகளை மண்ட பாருங்க. ஒரு இடப்பொருள் எவ்வளவு தெரிஞ்சு ஒரு ஒரு அண்ணுச்சு அது என்ன சொல்லுவாங்க, ஒரு இங்கிதம் தெரிய வேணாமா. இங்கிதம் பேச்சுல நீங்க இங்கிதம் தெரிஞ்சதே பொது இடத்துல நடந்துக்கிறீங்க. நீங்க முதல்ல ஒழுங்கா நடந்துக்கிறீங்க ஒழுக்கமா. அப்புறம் நாங்க பேசுற பேச்சுக்கு வரலாம். ஆளுகளை பாருங்க, ஆளுகளை. இன்னைக்கு தான் கல்யாணம் நினைப்பு குதூகலம். குஜாலு யாருடி வனரோசா? பொது இடத்துலலாம் அசிங்கமா நடந்துக்கிறது யாருடி? உன் தங்கச்சி இருக்கான்னு இப்படி சீனை போட்டு பேசிக்கிட்டு இருக்கியோ? பச்சை பிள்ளை கெட்டு போயிடுவாங்கன்னு. இவ்வளோ பச்சை பிள்ளை இவங்களா அப்பெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தேன்னு வை, கடுப்பாய் போயிடுவேன். கடுப்பு என்னடி என்றீங்க? பூ கட்ட வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா? இதெல்லாம் நெருக்கி கட்டி புட்டியலே. அட அழகா சோடிச்சு புட்டியலேம்மா. வாக்கா எங்க கா கட்டினா அப்படியே குமிஞ்சு போய் கிடக்குது. நீ வந்தாக்கா அந்த இடத்துல வேலையும் போக பேச்சும் சுரிச்சிட்டு போற. வாக்கா நீ வந்தா கலகலப்பா இருக்கும். ஏக்கோ நல்லா பாருக்கா, அப்படியே கும்மலா குமிச்சு போய் கிடக்குது. அவன் ஒரு முளம் கூட கட்டல, சும்மா வச்சு தேய்ச்சிக்கிட்டு இருக்கா நூல்ல கட்டிட்டு. நீ வந்தாதாக்கா அவன் வந்துக்கா வேலையெல்லாம் களை கட்டும். அட வனரசா அருமையா கட்டு வேலை. நல்லா நெருக்க வச்சு கட்டி போடுவா. எனக்கு கூட கலக்க விடுது. இன்னமா வச்சுக்கிட்டு இருக்கியா பண்ணி? பூ கட்டுற வேலையை முடிச்சு போடுவேன்னு வந்தா எக்கோ எங்கக்கா அந்த நெட்டுக்குடியா உங்க புருஷன் எங்கக்கா நம்ம வேலையை பார்க்க போடுறாங்க? இவங்க 2 பேரும் ஆடுறதுன்னா பாடுறதுன்னா கட்டி பிடிச்சிக்கிறது என்ன? அப்படி இருந்துக்கிட்டு நான் அங்கிட்டு பாக்குறதா வேடிக்கை பாக்குறதா இல்ல பூவை கட்டுறதா? நீ நான் தான் வெக்கப்பட்டே ஓடி இருப்பேன். அந்த அளவுக்கு ஆடுறாங்க பாடுறாக்கா. என்ன நெட்டுக்கா? ஆமா தானே அக்கா. ஏக்கோ அடி யாமடி அவளை கிண்டல் பண்ணிட்டு இருக்கிய? சரி எப்படி நேரம் ஆயிரப்போது டக்கு காட்டி போறலாம். சீக்கிரம் வேலையை பாருங்க, கட்டுங்க. மல்லிகை முட்டு மனசத்தட்டு இழுக்குதடி மானே, மஞ்சார செடி ஓரத்தில மாம நடக்கிற பாடத்தில மானே மருதானே பூசவா பாடவா. ஏக்கோ பாட்டு பாடுறதுக்கு வேலையை பார்க்க மாட்டேங்கிறா. மருதாணி ஏக்கா, மருதாணி வைக்கணுமேக்கா. ஐயா மறந்தே போயிட்டு வத்தியா நெட்டொல்லி. மருதாணி இப்படி அரைச்சியா? சரி இப்படி காலகாலத்தை அரைச்சாலும் காய்ச்சி போயிடும். பிடிக்க நைட்டு வருவல்ல, அப்ப அரைச்சு 2 உருண்டை கொண்டுட்டு வரேன். வச்சுக்க. யாருக்கு இவங்க அழகத்தை கைக்கு இவங்க மருதாணி ஒன்று தான் குறைச்சலாக்கும். இத்தனோடு இருக்குது. இது மருதாணி அரைச்சு ஒரு 2 உருண்டை கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஏக்கோ அக்கா உன் நெத்தியில வச்சிருக்கல போட்டு அதை எடுத்து ஒட்டி விடு. அதே சரியா போகும் அதுக்கு. எக்கா அவளை கம்மன் இருக்க சொல்லுக்கா. அடே வனரோசா, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை சொல்லிவிட்டேன். வந்த வேலையை பார்க்கறத விட்டு வாய் தான் உனக்கு வேலை பார்க்குறது, கை ஒரு வேலையும் பார்க்கறது இல்லை. அடியே மீனு என்ன அப்படி விழுந்து சிரிக்கிறாரு? இங்கே விழுந்து சிரிக்கிற அளவுக்கு ஒரு காமெடியும் இல்லையே. என்னை யாராவது சீண்டுனா போதும் உடனே கக்கப்புக்கு விழுந்து சிரிக்காத. பார்த்து விழுந்து அடி வெட்டுற போதும். உங்களை யாராவது ஏதாவது சொன்னாவே சிரிப்பு தான் வருது. என்ன பண்ண சொல்றீங்க? வர்றோம் சிரிப்பு வர்றோம். இசை இன்னும் 2 இட்லி வச்சுக்கப்பா. வளர்ற பிள்ளை நல்லா சாப்பிடணும். வயசு பிள்ளை சாப்பிட்ற சாப்பாட்டா என்னமோ 1 இட்லியும் 2 இட்லியும் நல்லா சாப்பிடுப்பா. அண்ணி வேணா, நீ போதும், நீ 2 சாப்பிட்டு வாங்கிக்கிறேன். சரி நான் வச்சுட்டு போறேன். இப்போ எடுத்து வச்சு சாப்பிடுறீங்களா? மாறி குடிக்க என்னமோ தோசை தான் வேணுமா இட்லி வேணாமா? அவளுக்கு போய் 2 தோசையை ஊற்றி கொடுக்குறேன். இப்போ சரிங்க நீ நான் சாப்பிட்டுக்கிறேன், நீங்க போங்க.
ஏன்டா தம்பி வேலைக்கு அங்கங்க ஏதாவது ஒரு வேலையை பக்கத்தை விட்டு கடை வைக்கிறேன் கண்ணி வைக்கிறோம்னு என்ன கடையில அமைஞ்சிச்சா இல்லையா? பாக்குறேன் சுத்திட்டே தான் தெரியுற. என்னதான் நடக்குது? வேலை அப்பா எல்லாம் ஓகே தான்ப்பா, நல்ல ஷாப்பா இருக்கணும்ல, அதுதான் கொஞ்சம் அலைஞ்சு பாக்குறேன்ப்பா. ஆமாப்பா, தொழில் தொடங்குறது முக்கியம் இல்ல, கடை அமைப்பு எங்க இருக்கு எதுன்னு ரொம்ப முக்கியம். அதுதான். சரி சாப்பிடுங்க, சாப்பிடலாம். மாமாய் மாமா மாமா, என்ன இந்த மனுஷன் அவளுக்கு தோசை சுட போனா அவருக்கு வேணுங்கிறாரு. மாமா தோசை கேட்டீங்க நீங்களா? என்னப்பா கம்மன் இருந்தா என்ன அர்த்தம்? நம்மளும் தோசை தான் கேட்டோம். தங்கச்சி யார சொல்லுதுன்னு தெரியலையே. அவனையும் மாமா நம்மளையும் மாமா. யாத்தா யாரத்தா கூப்பிடுற? பெரிய என்னப்பா போல பிள்ளை அப்பான்னு கூப்பிடலாம், ரெண்டு பேரையும் மாமான்னு கூப்பிட்டு நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. ஐயோ மாமா உங்கள இல்ல மாமா, இவங்களே. ஐயோ இவரோட மாமா. உங்களுக்கு முட்டை தோசையா சாதா தோசையா சொல்லுங்க. ஏப்பா எனக்கு ரெண்டு சாதா தோசையை போது போ. ஐயோ ஐயோ மாமான்னு ரெண்டு பேரும் வீட்டுல இருந்தா இதே குழப்பமா சிரமமா இருக்கே நம்மளுக்கு. வெக்கமா வேற வருது. சரிங்க மாமா, உங்களுக்கு சாதா தோசை ஊத்திட்டு வரேன். செத்தே போறீங்க இருங்க மாமா. என்ன 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 பேசிட்டு இருக்கீரு? எல்லாத்தையும் நடக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டே மாமனார் மருமகளை அடிக்கிற கூத்துக்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கேன். என்ன அப்பானுக்கு பிரச்சனையே? அப்பா ஆமா நம்மளுக்கு தான் பிறந்தளவ. அப்பானு கூப்பிடுவாங்களா அப்பானு? ஏய் யார் இவன்? லூஸ் மாதிரி தான் பேசுவா வந்துக்கிட்டு. பேசாம போறியா? மருமகளும் மகன் மாதிரிதான். பெத்தாதே மகனும் அப்பா மகன் கூப்பிடணுங்கிறது இல்ல. பேசாம சொல்லி பார்த்துட்டு போ. இங்க பாருறியா, மகன்னா ஒரு மகதே, நம்ம பெத்த மக சித்ராவே. கண்டவளையும் கலையவளையும் மகனு கூப்பிடுறது அப்பானு கூப்பிடு ஆத்தனு கூப்பிடவே இங்க வச்சுக்கிறப்படாது. கோலப்பத்தை அவளை திமிர் படிச்சுக்கிட்டு தெரியுற. அவங்கள மகனு கூப்பிடவன் அப்பானு கூப்பிடவன். பேச்ச அப்பான்னு கூப்பிடுவாங்க. அவங்க கூப்பிட்டுட்டு வாயை உடச்சு விடுறேன் வாயை. பம்பு இருக்கிறவளுக்கு எல்லாத்துலயும் பம்பு இழுக்கணும். போறியாலே உள்ள சாமி. ஆமா இந்த வீட்டுல தான் நான் வாயை திறந்துடப்படாதுல்ல. திறந்துட்டா மூடு வாயை மூடு போகல. இதுதான் இந்த நான் உன்னை பெத்து விட்டுருக்கல, ஊருக்கு பெத்து விட்டுருக்கல. ஊர் ஜனம் முன்னாடி ஏன் வாயை அடைக்குது, என்னை அடிக்க வருது, மூறிக்கிட்டு வருது. ஏன் கிரகம் என்னத்த சொல்றதுன்னா? ஆமா வயசு பிள்ளை ஊர் முன்னாடி மான மரியாதை கெடுக்கணும் நினைச்சா நம்ம மான மரியாதை தான் கேடும். அவ வீட்டு ஆளு இருந்திருக்கா குட்டி பிடியா பிடிச்சி உன்னை தூக்கி இருக்கணும். நல்லா இருக்கு, நம்ம மையம் வந்து உன்னை காப்பாற்ற நினைச்சிட்ட. யா வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு ஒன்னு தெரிஞ்சுக்கிட்டே பேசணும், தெரியாத மாதிரி எல்லாம் அந்த சிறுக்கி இருக்காளே அந்த கலசரைக்கு சப்போர்ட் பண்ணி வந்து நிக்கிறாயா? எல்லாம் தெரியாம ஒண்ணும் இல்ல, எல்லாம் எனக்கு தெரிஞ்சுதான் பேசிக்கிட்டு இருக்கேன். மரகதம் உள்ள சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா, பேசாம உள்ள போன்னு சொல்லிட்டு உனைய. இங்க பாரியா, வாயை பேசாம இருக்கணும்னு சொல்லிவிட்டேன். வீட்டுல உள்ளவங்க எல்லாருக்கும் தான் சொல்றேன், கேட்டுக்கறணும். அங்க நின்று பேசுனேன் இங்க நின்று பேசுனேன் வீட்டு மானத்தை வாங்கணும்னு நினைச்ச அந்த மரகதமா இருக்க மாட்டேன். ஊர் கழுதை கொண்டு வந்த கழுதை ஊர் கழுதையை கெடுத்துச்சான். அந்த கதையை அந்த கழுதை அந்த சிரிக்கி கெடுத்துக்கிட்டு இருப்பாளா? நான் பாத்துக்கிட்டு இருக்கணுமா? ஏதாவது அரச பிரசல எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் நடக்கிறது என்ன தெரியுமா? தெரிஞ்சு அறிஞ்சு புரிஞ்சு நடந்துக்கிறோம்னு சொல்லிவிட்டேன் எல்லாரும். இதுவே நான் சொல்ற முதல்லும் கடைசியே. இனி எங்க நின்று பார்த்தேன் இங்க நின்று பார்த்தேன் அங்க கேட்டேன் இங்க கேட்டேன்னு எதுவும் எங்க ஆளா இருக்கக்கூடாது. இங்க உள்ள வீட்டுல உள்ள ஒண்ணும் பண்ண மாட்டேன். அங்க அசிங்கப்படுத்தி நார் அடிச்சு விட்டு போடுவேன், நார் அடிச்சு. போதுமா உனக்கு? போதுமா? வந்த வேலை முடிஞ்சா? கலகத்தை உண்டு முடியாச்சா? பெரிய ரோசக்கார தர கட்டை எரிஞ்சுட்டு போறாங்க. வயிறு காஞ்சா வரப்போறாங்க வீடு தேடி. நைட்டு சோத்துக்கு இங்கதான் வரணும். தூக்கி எறியறான். இங்க பாருங்க, அவனுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த வீட்டுல யாராவது பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா சோறு கிடைக்காது உங்களுக்கு சொல்லிவிட்டேன். இந்தாங்க மத்தாசா. ஐயா இவளுக்கு என்ன தட்டை அப்படி கிடக்குது? எங்க தம்பிய காணா? இசை வீட்டுல லோக சாப்பிட விட்டுட்டாலும் போத்த நீ போத்த. தேவையில்லாத பிரச்சனை உண்டு பண்ணுவாங்க. நீ போ, நான் சாப்பிட்டுக்கிறேன். ஐயோ சட்னி அரைக்கிறதுல பசிக்குதுன்னு 7 தடவை கத்துச்சே. இப்படி ஒரு இட்லி கூட முழுசா சாப்பிடாம புள்ள போயிருச்சே பசியோட. என்னடி பாக்குற? உன் கையில உனக்கு நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கல பாக்குறீல. உனக்கு முதல்ல சாப்பாடு கிடைக்காம போயிட போது பார்த்து நடந்துக்க. பெத்த பிள்ளைய சாப்பிட விடாம தடுக்கிற நீ எங்க? குழந்தை சாப்பிடலேன்னு கவலை பார்த்தா ஏன் மர்மம் எங்க? என்ன சொன்னாலும் புரியவா போகுது? புரியாததுக்கு என்னைக்கும் புரியாது, விளங்காததுக்கு என்னைக்கும் விளங்காது. இவ ஒரு கையேந்தக்காரி எல்லாரையும் கைகளை போட்டு வச்சுக்கிட்டு குடும்பத்தை ஆட்டி படைக்கிறா. இவளை முடிக்கிறேன். இவளை முடிக்கிறதுக்கு முன்னாடி அவளை முடிக்கிறேன்.